ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மூன்று முடிச்சு சீரியலில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அது என்னன்றதை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், நமக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் வீடியோவில் சூர்யாவும் லாயரும் சேர்ந்து ஒரு ஆஃபீஸரை போய் பார்க்குறத நம்ம பார்க்குறோம். அதில் அவர் ரொம்பவே முக்கியமான விஷயத்தெல்லாம் ரொம்ப துல்லியமாக நமக்கு சொல்லித்தராரு. அவருக்குமே சொல்லி புரிய வைக்கிறாரு. என்னென்னா, ஹரிதாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் போலீஸ்க்கு போயிடுது. அந்த ரிப்போர்ட்டில் என்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்க தான் லாயர் சூர்யாவை கூட்டிகிட்டு அந்த ஆஃபீஸரை பார்க்க போகிறாரு. அந்த ஆஃபீஸர் யாருன்னா, ஒரு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் இருந்த ஆஃபீஸர். அவர் நிறையவே பிரச்சனையை இவர் முடிச்சு வச்சுருக்காரு. அதாவது கேஸ் விஷயமா இவருக்கு இவங்களோட அப்பாவையும் தெரியுது, சூர்யாவோட அப்பாவை. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருனா, இந்த விஷயத்தை எவ்வளோ அழகாக புரிய வைக்கிறாருனா, ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்து கொடுத்து சூர்யாவை அழுத்தி பிடிக்க சொல்கிறாரு. சூர்யா அதை அழுத்தி பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பிடிச்சதுக்கப்புறம் அதை எடுத்து சூர்யாவை பாட்டில் மேலே பிடிக்க வச்சுட்டு ஒரு செல்லோ டேப் எடுத்து அவருக்கு பிடிச்ச இடத்த ஒட்டிடுறாரு. ஒட்டி அதை கொஞ்ச நேரம் கழித்து மெல்லமாக எடுக்கிறாரு. எடுத்து சூர்யா கையில் கொடுத்து, இதை என்ன தெரியுது பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. உடனே சூர்யா அதை எடுத்து பார்த்துட்டு, இதில் ஃபிங்கர் பிரிண்ட் தெரியுது, என்னோடய ஃபிங்கர் தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு. இதில் இப்போ அவர் அழகாக என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் ஒய்ஃபோட ஃபோன் அந்த இடத்துல கடந்துச்சு, அது உண்மை தான். ஆனால் இப்போ நம்ம ஃபோன் பார்க்குறது எந்த கையால் பார்ப்போன்ட்டு சூர்யாவை கேட்குறாரு. சூர்யா உடனே ஆமாம், மோஸ்ட்லி நம்ம ரைட் ஹேண்டில் தான் பார்ப்போம்னு. அப்போ எந்த ஹேண்டில் பிடிப்பாங்க ஃபோனை அப்படின்னு கேட்குறாரு. லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு, நம்மளே நார்மலாக லெஃப்ட் ஹேண்ட் பிடிச்சிட்டு ரைட் ஹேண்டில் தானே பார்ப்போம், அதை அவங்க சொல்கிறாங்க. இப்போ ரொம்பவே முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. என்னென்னா, இப்போது நந்தினியோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு இல்லையா, அதாவது அவங்களோட லெஃப்ட் ஹேண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்டை லேட்டெக்ஸ் அப்படின்ற ஒரு முறையை பயன்படுத்தி ஒரு க்ளவுஸில் கொண்டு வருவாங்களாம் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை. அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை போட்டுட்டு ஒருத்தவங்களை கொல்லும் போது இந்த எதுலேருந்து ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்தாங்களோ அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டு தான் கொன்னவங்களோட பாடியில் இருக்குமா. அந்த விஷயத்த அவர் சொல்கிறாரு. இப்போது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன இருக்குன்னு போலீஸ் சொன்னார்னா, கொன்னது ஒரு பொண்ணு தான் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அதில் சூர்யாவுக்கு இப்போ என்ன டவுட்னா, அது கொன்னது பொண்ணு தான், ஆனால் அது நந்தினின்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே கரெக்டாக அந்த ஆஃபீஸர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ கழுத்தை பிடிச்சி இப்படி கொல்லும் போது இப்போ வந்து ஒரு கையால் தான், இப்போது நம்ம ஒருத்தவங்களை கழுத்தை நெரிக்கணும்னா 2 கையால் தான் நெரிக்க முடியும். ஆனால் இதில் என்ன நடந்திருக்குன்னா, இப்போது எடுத்தவங்க வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்களாம். அது என்னன்னா, இப்போ 2 ஹேண்டு, இப்போ இந்த கையால் ஃபோனை பிடிச்சிப்பாங்க, இன்னொரு கையால் ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. இப்போ கொலை பண்ணவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிடிச்சிருந்த கை இருக்கு இல்லையா, அந்த கையில் உள்ள ஃபிங்கர் பிரிண்ட்டை மட்டும் எடுத்து 2 க்ளவுஸுக்கும் பண்ணிவிட்டு கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்காங்க. இது ஒரு செம்மையான ஒரு டிப்பு. என்னென்னா, 2 கையுமே, இப்போ ஒருத்தவங்களை கொல்றோன்னா 2 கையும் கொன்னா ரைட் ஹேண்டும் இருக்கும், லெஃப்ட் ஹேண்டும் இருக்கும் அந்த பொண்ணோட கழுத்தில். ஆனால் இப்போ இறந்து போன ஹரிதாவோட கையில் 2மே லெஃப்ட் ஹேண்டு. இப்போ ஒருத்தவங்க கொன்னா அவங்களோட 2 கையும் தானே இருக்கணும், எப்படி ஒரு கை மட்டும் இருக்கும்? அதை தான் அந்த ஆஃபீஸர் தெளிவாக புரிய வைக்கிறாரு. உடனே சூர்யாவுக்கும் செம்ம சந்தோஷமாயிடுது. சார் சூப்பர் சார், எப்படி சார் இதை கண்டுபிடிச்சிங்க, எனக்கு ஒரு பெரிய விஷயத்த நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உடனே தப்பு பண்ணுறவங்க பண்ணுவாங்க, ஆனால் இந்த ஒரு மிஸ்டேக் அவங்க பண்ணிட்டாங்க, இந்த மிஸ்டேக் அதிலே விட்டுட்டு போயிட்டாங்க சூர்யா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் அதில் என்னென்னா, உங்கள் ஒய்ஃப் வந்து அந்த கை இன்னொன்று, அந்த பொண்ணு வந்து ஃபாரின்லேருந்து வந்த பொண்ணு ஹரிதா, அதாவது இறந்து போன பொண்ணு. அந்த பொண்ணோட உடம்புல ஒரு பெர்ஃப்யூம் ஸ்மெல்லு வருது சார் அப்படின்னு அந்த ஆஃபீஸர் சூர்யா கிட்டே சொல்கிறாரு. சூர்யா உடனே, ஏன் சார், அவள் ஃபாரின்லேருந்து வந்த பொண்ணு, அவன் மேலே கண்டிப்பாக ஸ்மெல்லு வரும் தான் சார், அது சென்ட் ஸ்மெல்லு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உடனே இவர் இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் உடைக்கிறாரு. என்னென்னா, அவங்க மேலே வர ஸ்மெல் இல்லாமல் இன்னொரு ஸ்மெல்லு வருது, அதுவுமே ஃபாரின் ஸ்மெல்லு தான். அந்த ஸ்மெல்லு வந்து ஒரு வேளை கொலை பண்ணும்போது அந்த வேர்வை மூலியமாக பாடி மேலே பட்டிருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உடனே சூர்யாவுக்கு வந்து, சார் எப்படி சார் இதெல்லாம் கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்குறாங்க. இப்போ நான் சொல்கிற எல்லாமே ஜஸ்ட் நான் யூகமாக தான் சொல்கிறேன், இதெல்லாமே சயின்டிஃபிக் ரீசன் தான். ஆனால் நீங்கள் இதை கரெக்டாக நீங்கள் கோர்ட்டில் இதை பிரமாணத்தில் இதை வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா நந்தினி வந்து இப்போயே ரிலீஸ் ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து என்ன நடக்குதுன்னா, பரமேஸ்வரி வந்து இந்த மாதிரி நந்தினி வந்து 3 நாள் ஜெயிலில் வச்சுருக்க போகிறாங்க, அவளை வந்து நான் ரவுடியை வச்சு கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித்தோட அம்மா கிட்டே சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பரமேஸ்வரியோட அண்ணன் என்ன சொல்கிறான்னா, அக்கா என்னக்கா இவ்வளோ செலவு பண்ணுறியக்கா, அதாவது இவங்ககிட்டேருந்து பணம் வாங்கணுன்றதுக்காக இந்த வார்த்தையை அவர் சொல்கிறாரு. உடனே
ரஞ்சித்தோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, பணம் வேணும்னா கேளுங்க நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைண்ணே இதில் என்னென்ன இருக்குது, நான் அப்புறமா கணக்கு காட்டி வாங்கிக்கிறேன். ஏன்னா அவங்க வேணான்னு சொல்கிற ஆள் கிடையாது. பணத்துக்காக தான் வேணும்னே அவங்க அண்ணனை விட்டு சொல்ல சொன்னாங்க. அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கௌஷிக் என்ன நினைக்கிறான்னா, எப்போ பாரு பணம் பணம் பணம்ன்ட்டு அப்படின்ட்டு அவனுக்கு கோவம் வருது. அதுக்கப்புறம் அவனே ஆல்ரெடி காலையிலேயே ஒரு பெர்ஃப்யூம் போட்டான். அவன் பெர்ஃப்யூம் போடும்போது ரஞ்சித்தோட அப்பா போய்ட்டு கேட்குறாரு, என்னடா ஸ்மெல்லு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. இது லேடிஸ் பெர்ஃப்யூம் அங்கிள், எனக்கு பாய்ஸ் பெர்ஃப்யூம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப மைல்டாக இருக்குது அங்கிள், அதனால தான் அப்படின்னு சொன்னால், ஓகே நமக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி ரஞ்சித்தோட அப்பாவும் சொல்லிடுறாரு. இப்போ இந்த இடத்துல எப்படி கனெக்ட் ஆகுதுன்றதை நான் சொல்கிறேன். இப்போ பரமேஸ்வரியை கிராஸ் பண்ணி ஹெல்மெட் எடுக்க போகிறாரு கௌஷிக். அப்படி போகும்போது பரமேஸ்வரி மேலே ஒரு பெர்ஃப்யூம் காட்டுறாங்க. அது அவருக்கு தெரியுது. உடனே அவர் ஆன்ட்டி நீங்கள் என்ன பெர்ஃப்யூம் போடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஏதாவது போடுறேன் உனக்கு என்ன அப்படின்ட்டு பரமேஸ்வரி கேட்குறாங்க. இல்லை நான் போடுற அதே பெர்ஃப்யூம் தான் நீங்களும் போடுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை, எனக்கு பிடிச்ச பெர்ஃப்யூம் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோவமாக பேசுகிறாங்க. ஏன்னா இவங்க பண்ணுற பிளான்லாம் அவனுக்கு தானே தெரியுது, அவனுக்கு தானே இவங்களை பிடிக்கல, அதனால அவங்க இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்போ ஆஃபீஸர் நம்ம சூர்யா கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, பெர்ஃப்யூம் கொலை பண்ணவங்க மேலே இந்த பெர்ஃப்யூமே அந்த பொண்ணு மேலே விழுந்திருக்கு, இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், நந்தினி கொலை பண்ணலன்றதுக்கு இன்னொரு ஆதாரம் என்னென்னா, கழுத்தால் எப்படி நெரிச்சாலும் எப்படி ஒரு 2 கையும் லெஃப்ட் ஹேண்டாகவே இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. சார் நீங்கள் சூப்பர் சார், எப்படி சார் இதை கண்டுபிடிச்சிங்கன்னு இவர் கேட்குறாரு. உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, சூப்பர் நான் கிடையாது, இந்த ரிப்போர்ட்டை எழுதினவர், இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணவர் கரெக்டாக எழுதியிருக்காரு, இது இப்படி தான் இருக்குதுன்னு எழுதியிருக்காரு கரெக்டாக அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்றது நமக்கு தெரியல. இப்போ இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிச்சு. 3 நாள் அவங்க ஜெயிலில் இருக்கணும், நந்தினி ஜெயிலில் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, பரமேஸ்வரி 3 ரவுடி பொம்பளைங்களை வச்சு நந்தினி கையை காலை உடைக்க பிளான் பண்ணியிருக்கா. இப்போது நந்தினி ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அந்த 2 ரவுடி பொம்பளையும் பார்த்துறாங்க. இவ்வளோ தான் பரமேஸ்வரி காட்டினாங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம செல்லுக்கு வர வச்சுருவோம், அப்போ தான் நம்ம சம்பவம் பண்ண முடியும். அதாவது எல்லா ஜெயிலுக்கும் இந்த மாதிரி ஆளுங்க இருப்பாங்க, அப்போ தான் நம்ம சம்பவம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த எழுதுவாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போய்ட்டு, மேம் இந்த பொண்ணை பார்த்தா பாவமாக இருக்குது, நீங்கள் எங்கள் செல்லே போட்டுருங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு நல்லவங்க மாதிரி போய் பேசுகிறாங்க. உடனே அவங்களும் சரி கூட்டிகிட்டு போங்க, ஆனால் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு நந்தினிக்கு தான் தெரியாது இல்லையே இவங்க யாருன்னு, அவங்க அமைதியாகவே இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே க்ளூவோடு மாட்டிக்கிட்டாங்க. 2 டிப்ஸ் இருக்குது. இப்போ அதை வச்சு நந்தினியை காப்பாற்றுவாங்களா? இப்போ நந்தினியோட நிலைமை இங்கே என்ன? 3 நாள் இங்கே கண்ட்ரோலில் இருக்கணும், அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் இது எப்படி போய் முடிய போகுது என்ன ஏதுன்னு தெரியும். இதை தொடர்ந்து நிறைய அப்டேட்ஸ் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான். தேங்க்யூ.